அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் வைரமுத்து. இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலயன் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு செமிகேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 ஏக்கர்ஸ் பரப்பளவில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கிறோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா கோவில்பாளையம் கேஎம்சி சவுட்ன மாதிரி கருவலூர் ரோடு வருங்க. அந்த கருவலூர் ரோட்டில் ரூட்ஸ் கம்பெனி தாண்டோன்னா அருகாம்பாளையத்தில் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குதுங்க. டோட்டலாக வந்துட்டு 18 ஏக்கர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 18 ஏக்கரில் வந்துட்டு ஃபேஸ் 1 மட்டும் நமக்கு 10 ஏக்கரில் பிரிச்சுருக்குறாங்க. 10 ஏக்கரில் வந்துட்டு 208 பிளாட்ஸாக பிரிச்சுருக்குறாங்க. ஸோ பிளாட்ஸோட மினிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது வந்துட்டு 1.5 சென்ட்லேருந்தே வந்துட்டு இங்கே பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 சென்ட்டில் ஒரு பிளாட் வேணாலும் எடுத்துக்கலாங்க, இல்லை கம்பைன் பண்ணி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க. 1.5 சென்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2.75 அப்புறம் வந்துட்டு 5.5 சென்ட்ஸுங்க, 6 சென்ட்ஸ் 7 சென்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஸோ கஸ்டமருக்கு வந்துட்டு எவ்வளோ சென்ஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இதில் சைட்ஸ் வந்து பிரித்து எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 2023 ஏப்ரலில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% கிட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டு ஒரு 40 வீடுங்களுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சிங்க. நம்ம ஹிமாலயன் ரெசிடென்சி ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 5 ஸ்ட்ரீட்டாக வந்துட்டு சைட் பிரிச்சுருக்குறாங்க. லேஅவுட் பிரித்தது பார்த்திங்க அப்படின்னா 5 ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே வந்துட்டு வீடாகிற மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாகவே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாங்க. என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்து சைட்டு மேபி வீடாக இருக்குங்க, இல்லை பக்கத்து சைட்லேருந்து ஒரு 2-3 சைட்டு தள்ளி பக்கத்தில் வந்துட்டு வீடுங்க இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 வீடுங்களுக்கு மேலே நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 1.5 சென்ட்ஸ்லேருந்து பிளாட்டாக கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு பில்டிங் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 25 lakhsலேருந்து நம்ம வந்து 1 BHK வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. 2 BHK வந்து 30 lakhsலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ இந்த 1.5 சென்ட்ஸில் வர 1 BHK வந்துட்டு லேண்ட் ஏரியா எவ்வளோ, பில்டப் ஏரியா எவ்வளோ அப்படின்றதையும் 2 BHKவில் வந்துட்டு எவ்வளோ லேண்ட் எவ்வளோ பில்டப் ஏரியா வருது அப்படின்றதையும் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு அப்படியே இதே வீடியோலேயே வந்து கண்டினியூவாக பார்க்கலாங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அம்யூனிட்டிஸ் வந்துட்டு பேசிக் நீட்ஸ் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா லேஅவுட் 18 ஏக்கர் சுற்றியுமே வந்துட்டு காம்பவுண்ட் வால் வந்து 6 அடியில் அமைச்சிருக்குறாங்க. தார் ரோடு பார்த்திங்க அப்படின்னா 30 அடி 23 அடி தார் ரோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லா பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். பிளான்டேஷன் எல்லாமே வந்துட்டு மரம் எல்லாமே வந்துட்டு நல்லா வளர்ந்ததை நீங்கள் வந்துட்டு வீடியோவில் பார்க்க முடியுங்க. அது போக எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து ஸ்ட்ரீட் லைட், சோலார் LED ஸ்ட்ரீட் லைட் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எல்லா பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலாக வந்துட்டு இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அது போக ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் 60,000 லிட்டரில் இருக்குதுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 BHKங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன, எவ்வளோ இதில் கட்டியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 754 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைச்சிருக்குறாங்க. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வருதுங்க. இது வந்து சவுத் ஃபேஸிங் பிளாட்டுங்க. அதில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் ஓப்பன் டோர் என்ட்ரன்ஸ் வச்சு கட்டியிருக்கிறோம். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளேயே வந்துட்டு அதாவது ஸ்டெப்ஸ்லேருந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஹால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 10க்கு 16 மெஷர் பண்ணுங்க. அதாவது 1 BHKலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பேசியஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 1 BHK பெரும்பாலும் வந்துட்டு ஹால் வந்துட்டு 10க்கு 16 பெரும்பாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் பண்ணுவாங்க. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹால் 10க்கு 16 கொடுத்துருக்குங்க. அதேமாதிரி கிச்சனும் வந்துட்டு 8க்கு 8 கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு சைஸ் தான் வந்துட்டு கிச்சன் வந்துட்டுங்க. ஸோ கிச்சன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 அடிக்கு வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 3x3ல் 2 UPVC விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. கடப்பா செல்ஃப் வந்து நம்ம செல்ஃபில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிச்சன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாலுக்கு வந்துட்டு ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போகும்போது வந்துட்டு ஒரு பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 10க்கு 16 வருங்க. அதில் வந்துட்டு 10க்கு 10 பெட்ரூமாக பிரிச்சுருக்குறாங்க. பேலன்ஸ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமாக பிரிச்சுருக்குறாங்க. அது போக வந்துட்டு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துட்டு உள்ளேயே வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அப் டு 7 feet வரைக்குமே வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்குறாங்க. ஸோ இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிற இதுலேருந்து ஒரு 2 or 3 weeksலேயே வந்துட்டு இந்த வீடு வந்து ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 27 lakhs வருதுங்க. 27 lakhஸில் உங்களால் வந்துட்டு ஒரு 5 lakhs நீங்கள் கையிலேருந்து பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்துட்டு நம்ம பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. LICயில் வந்து நம்ம வீட்டுக்கு லோன் பண்ணி கொடுக்குறாங்க.
ஸோ 1 BHK வந்து இது வந்து ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரிங்க. ஸோ இது சேலுக்கு இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த வீடு வாங்கிக்கலாம், இல்லைன்னா இதேமாரி வீடு வேணும்னாலும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னா, இப்போ லேஅவுட்குள்ளே வந்துட்டு நாங்கள் வீடு வாங்கும்போது இமீடியட்டாக குடி வர முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு கேட்பாங்க. பழைய லேஅவுட்குள்ளே வந்துட்டு நீங்கள் எப்படி ஒரு வீடு கட்டி குடி போகிறீங்களோ அதேமாரி தான், சேம் அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும் வந்துட்டு. லேஅவுட் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுதுங்க. ஸோ அதுக்குள்ளாரையே வந்துட்டு நம்ம உள்ள ஒரு 40 to 50 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோங்க. உள்ள ஒரு 10 வீட்டுக்கு மேலே வந்துட்டு குடி வந்துட்டாங்க. இந்த லேஅவுட் நியர்பையில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஹிமாலயன் ரெசிடென்சி ப்ராஜெக்ட்லேருந்து எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு 2.5 கிலோமீட்டர்லேயே வந்துட்டு கோவை வித்யாசரம் ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்துட்டு இன்ஃபோ காலேஜ் அமைஞ்சிருக்குதுங்க கோவில்பாளையத்தில். கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் கரெக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டருங்க. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஒரு 4.5 கிலோமீட்டருங்க. ஆதித்யா பப்ளிக் ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க. சுகுணா ஸ்கூல் இருக்குதுங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா பொன்னைகொண்டன்புதூரில் வந்துட்டு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க. அது போக வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ட்ரிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப் டு ஒரு 5 to 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளாரே வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குதுங்க. அது போக ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கேஎம்சிஹெச் இருக்குதுங்க, குமரன் இருக்குதுங்க, இப்போ ராஜேஷ்குமார் ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து ராஜா ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோகுலம் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி கோவில்பாளையத்தில் இல்லாத ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்க. எல்லா விதமான ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்துட்டு கோவில்பாளையத்தில் இருக்குதுங்க. அது போக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 சூப்பர் மார்க்கெட் கிட்ட இங்கே அவைலபிள் இருக்குதுங்க. அது போக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கனரா பேங்க் இருக்குதுங்க, IOB இருக்குதுங்க, HDFC பேங்க் இருக்குதுங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி டாப் பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்குதுங்க. ஏடிஎம்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து கோவில்பாளையம் அப்படிங்கிறது வந்துட்டு சத்தி ரோட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா கணபதி சரவணம்பட்டிக்கு அடுத்து ஒரு மேஜர் ஜங்ஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த கோவில்பாளையம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 4 to 4.5 கிலோமீட்டருங்க. அப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணலாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் கோவில்பாளையத்துலேருந்து அந்த கருவலூர் ரோடு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 அடி நல்ல ஒரு அகலமான ரோடுங்க. ஸோ உங்களால் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ண முடியுங்க. அதேமாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கோவில்பாளையம் மார்க்கெட்லாம் வந்துட்டு இன்றைக்கி சென்ட் வந்துட்டு 13, 12, 11, 10.5 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சுங்க. மினிமம் நான் சொல்கிறது கோவில்பாளையத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஒரு 10.5, 10.25 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போது புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ அங்கேருந்து நீங்கள் இன்னொரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கருவலூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு சென்ட் 6.45 lakhs தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியமான பட்ஜெட்டுங்க. எல்லாருமே வந்துட்டு வாங்க முடியுங்க. இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு 10 lakhsக்குள்ளாரையே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 1.5 சென்ட்டில் ஒரு பிளாட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. அதேமாதிரி 25 lakhsலேயே நீங்கள் 1 BHK பண்ண முடியுங்க. இப்போ பார்த்துட்ருக்கிற வீடு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லேஅவுட்குள்ளே என்ட்ரானோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்குதுங்க. இப்போ பார்த்துட்ருக்கிற வீடு இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லேஅவுட்குள்ளே என்ட்ரானோன்னா ரைட் சைடில் செகண்ட் ரோட்டில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. டோட்டலாக இந்த ரோட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பில்டிங் கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப் டு ஒரு 70-85 lakhs வரைக்கும் இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 lakhsலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோங்க இந்த வீடுங்க எல்லாமே வந்துட்டு. ஸோ இதில் வந்துட்டு அந்த சென்டர் வீடு வந்துட்டு ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அது போக மற்ற வீடுங்க எல்லாமே வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு EB கனெக்ஷன் முதற்கொண்டு வந்துருச்சுங்க. ஸோ இந்த லைன்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. இது வந்துட்டு 3rd ஸ்ட்ரீட்டுங்க. லேஅவுட்குள்ளே என்ட்ரானோன்னா ரைட் சைடில் இருக்கிற 3rd ஸ்ட்ரீட் ரோடுங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வீடுங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடுங்கள்கிட்ட 3rd ஸ்ட்ரீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 4th ஸ்ட்ரீட்டுங்க. 4th ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுங்கள்கிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க. ஸோ அதில் ஒரு வீடு மட்டும் இப்போ ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. மற்றது எல்லாமே வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க. இது வந்து கஸ்டமருக்கு நம்ம புக் பண்ணி கட்டி கொடுக்குதுங்க. அது போக வந்துட்டு கஸ்டமர் அவங்களோட சைடில் நீங்கள் புக் பண்ணி கட்டுறதுனாலும் கட்டிக்கலாங்க. ஏன்னா அவங்களோட சைடில் சில பேருக்கு வந்துட்டு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்ஜினியரே வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளெல்லாம் இருக்கும்போது அவங்கள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா அப்படின்றத அவங்களும் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு வீடுங்க இருக்கிற ஏரியாவில் தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேஃபுங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு ஒரு வீட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள்.
இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவில்பாளையத்தில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. கோவில்பாளையத்தில் நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டில் தான் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட டோட்டல் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஏரியா வந்து 1375 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது 3.25 சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மிங்க. பில்டப் ஏரியா வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 70 lakhs வருதுங்க. ஸோ சேம் இதே வீடு வந்துட்டு நம்மளோட ஹிமாலயன் ரெசிடென்சி ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 lakhsலேயே வந்து நம்ம வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த லேஅவுட்குள்ளார, அதாவது கோவில்பாளையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு சென்ட் 11 லட்சம் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட வந்துட்டு 6.45ங்க ஹிமாலயன் ரெசிடென்சி ப்ராஜெக்ட்டில். ஸோ உங்களால் வந்துட்டு இதே வீடு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சேம் இதே வீடு இதே பிளான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 50 lakhsலேயே வந்துட்டு இந்த நம்ம ஹிமாலயன் ரெசிடென்சி ப்ராஜெக்ட்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுங்க. இந்த வீட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு போர்ட்டிக்கோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. ஹால் வந்துட்டு 16க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. கிச்சன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து 10க்கு 16ல் கிச்சன் கம் டைனிங்கோடு கொடுத்துருக்குறோங்க. ஸோ உள்ளே வந்துட்டு இன்டீரியர் எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்குறோங்க. ஸோ இந்த வீடுமே வந்துட்டு சேலுக்கு அவைலபிள் இருக்குதுங்க. இல்லை ஹாலிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு கட்டியிருக்கிறோங்க. உள்ளேயே வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க. ஸோ இதில் வந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பெட்ரூமோட சைஸ் வந்துட்டு 10க்கு 10 மெஷர்மெண்ட்டுங்க. ஸ்மால் பெட்ரூம்லேயே வந்துட்டு உள்ளே வந்துட்டு கபோர்டு ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுலேயுமே வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்குறோங்க. ஸோ சேம் இதே வீடு நம்மளோட ஹிமாலயன் ரெசிடென்சி ப்ராஜெக்ட்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 lakhsல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாங்க. கோவில்பாளையத்தில் இருக்கிற நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிற வீடு வந்துட்டு 70 lakhs வருதுங்க. ஸோ இந்த வீடு அப்புறம் வந்துட்டு அந்த ஹிமாலயன் ரெசிடென்சி ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க. கோயம்புத்தூரில் அப்கமிங்கில் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதுங்க. அது போக நிறைய ஐடி கம்பெனிஸ் வர இருக்குதுங்க. ஸோ அதனால் கோயம்புத்தூர் மார்க்கெட் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு பூமில் போயிட்டுருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் ஒன்ஸாவது விசிட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லேண்ட் வாங்குறது மட்டும் எப்போவுமே தள்ளி போடாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இடம் வீடு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காங்க, இன்னும் ஒரு டெசிஷன் எடுக்கலை, கிளியரான டெசிஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து ஒன்ஸ் கால் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டிங் மாதிரி கொடுக்குறோங்க. ஸோ எந்த ஏரியாவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும், கார்ப்பரேஷன் லிமிட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், ரூரல் ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இது எல்லாமே வந்து தெளிவாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ வெளியில் இருக்கிற இப்போ சென்னை பீப்புள், பெங்களூர் பீப்புள் அவங்களுக்குமே வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரோட மார்க்கெட் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் வந்து மேஜர் ரோட்ஸ் எவ்வளோ இருக்குது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டுருக்குது, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், பை.